பிரித்தானியாவின் தொழிலாளர் கட்சி அரசாங்கம் யூனிவர்சல் கிரெடிட் பெறுபவர்களுக்கு ஒரு விசேட கொடுப்பனவு உயர்வை அறிவித்துள்ளது. பிரித்தானிய நாடாளுமன்றத்தில் இந்த வாரம் தாக்கல் செய்யப்பட்டுள்ள புதிய சட்டமூலத்தின்படி நாட்டின் நலன்புரி திட்டங்களில் பாரிய மாற்றங்கள் கொண்டுவரப்பட உள்ளன. குறிப்பாக மக்கள் வேலைகளுக்கு செல்வதை ஊக்குவிக்கவும் வாழ்க்கை செலவு அதிகரிப்பை குறைக்கவும் அரசாங்கம் இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளது. யூனிவர்சல் கிரெடிட் திட்டத்தின் கீழ் அடிப்படை கொடுப்பனவு பெறும் சுமார் 4 மில்லியன் குடும்பங்களுக்கு இந்த நன்மை கிடைக்க உள்ளது. 25 வயதுக்கு மேற்பட்ட ஒரு தனிநபருக்கு சுமார் 295 பவுண்ட்ஸ் மேலதிகமாக தொகை கிடைக்கும். இந்த தொகையானது படிப்படியாக அதிகரிக்கப்பட்டு 2030ஆம் ஆண்டளவில் சுமார் 760 பவுண்ட்ஸ் வரை உயரும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தற்போதுள்ள முறையின்படி உடல்நல குறைபாடுகளுக்காகவே பணம் பெறுபவர்களுக்கும் வேலை தேடுபவர்களுக்கும் இடையில் பெரிய பண இடைவெளி காணப்படுகின்றது. இதனை சமன் செய்யவும் வேலை தேடுபவர்களுக்கு அதிக நிதியுதவி வழங்கி அவர்களை ஊக்குவிக்கவும் அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. இதற்காக சுமார் 3.5 பில்லியன் பவுண்ட்ஸ் நிதியை அரசாங்கம் முதலீடு செய்கின்றது. வெறும் பணத்தை மட்டும் வழங்காமல் மக்கள் வேலைகளுக்கு திரும்புவதற்கான விசேட உதவிகளும் வழங்கப்பட உள்ளன. இதன் மூலம் நாடு முழுவதும் சுமார் 2.5 லட்சம் பேருக்கு வேலைக்கான ஆதரவு வழங்கப்படும். அடுத்த 5 ஆண்டுகளில் சுமார் 3 லட்சம் பேருக்கு தனிப்பயனாக்கப்பட்ட வேலைவாய்ப்பு உதவிகள் வழங்கப்படும். தற்போது இங்கிலாந்தின் சுமார் 2.8 மில்லியன் மக்கள் நீண்டகால நோய் பாதிப்பு காரணமாக வேலைக்கு செல்ல முடியாமல் உள்ளனர். அவர்களின் தடைகளை நீக்கி அவர்களை மீண்டும் வேலைக்கு கொண்டு வருவதே அரசாங்கத்தின் பிளான் ஃபார் சேஞ்ச் திட்டத்தின் முக்கிய நோக்கமாகும்.